ஏ கவிதா நில்லு கவிதா. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், என் பின்னாடி வர வேலை வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, என் கையை விடுங்க. பூமாரி டியூஷனுக்கு கையை பிடிச்சு இழுக்காம பாரு. ஐயோ போச்சு போச்சு, கவிதாக்கா மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன செய்ய சுசி? இப்போ அவனை என்ன செய்யறேன்னு பாரு. ஏடி என்னடி செய்ய போற? ஏடி என்னடி இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி இருக்க? அவன் மண்டையை உடைக்கதான். உனக்கு வேணும் வேணும். ஏடி வாடி ஓடிடலாம், இருந்தாலும் எந்திக்கிறதுக்குள்ள ஓடிடுவோம். சரிடி போலாம் போலாம். ஐயோ அம்மா, யார் என் மேல கல்ல கொண்டு எரிஞ்சான்னு தெரியலையே. எப்படியோ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. சரி வீட்டுக்கு போவோம். திடீர்னு எப்படி அந்த கல்லு வந்துச்சு ஒண்ணும் புரியலையே. கவிதாக்கா, வாங்கடா வாங்க. என்ன இந்த பக்கம்? ஏக்கா நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த ஆள் யாருக்கா? என்னாச்சுக்கா? அந்த ஆள் யாருன்னு தானே கேட்டோம். எதுக்கு உங்க முகம் இப்படி வாடிருச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீங்க வீட்டுக்கு போங்க. ஏக்கா அந்த ஆள் உங்களை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருந்தான். திடீர்னு உங்க கையை பிடிச்சிட்டான், நாங்க பார்த்துட்டோமா, அதனாலதான் நாங்க தான் கல்ல கொண்டு எரிஞ்சோம். என்னது, நீங்க தான் கல்ல கொண்டு எரிஞ்சீங்களா? அப்போ அந்த கல்லு வந்தது திடீர்னு வரலையா? நீங்க தான் தூக்கி எறிஞ்சீங்களா? ஆமாக்கா, சுசீலா தான் கல்ல கொண்டு எரிஞ்சா. நல்ல பிள்ளைங்க. சரி சரி, அது என்னங்கறத நான் இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க. சரிக்கா. ஓஹோ, இது எல்லாத்துக்கும் காரணம் பூமாரி சுசீலா தானா? சரி சரி சரி, முதல்ல வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட பேச வேண்டியதை பேசிட்டு வருவோம். சரிடி, வீட்டுக்கு போமா? போலாண்டி. ஏடி கவிதாக்கா, அந்த ஆள் மேல கல்ல எரிஞ்சோன்னு சிரிச்சாங்க பத்தியா? அப்போ அந்த ஆள் என்னடி என்ன பண்ணிருப்பான் தெரியலையே. அதான் அந்த அக்கா இன்னொரு நாள் சொல்றேன் நாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு போவோம். சரிடி சரிடி போலாம். எம்மா எம்மா எம்மா, இங்க வாமா. ஏடி அடுப்பாங்கறையா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா 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 கத்திக்கிட்டே வரேன். என்னடி சொல்லு, இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? என்ன போனவ சீக்கிரமா வந்துட்ட? எல்லாம் உங்களால தான். நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தனை கூட்டிட்டு வந்தீங்களே, ஒரு கோட்டிக்கார பையன். அவன் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். சரி, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? அவனை மரியாதையே வேண்டாம்னு சொல்லி அவனை அனுப்பிவிடுங்க. ஏடி நல்ல பையன்டி, கல்யாணம் பண்ணிக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமேல் என் பின்னாடி வந்தானா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க. ஏடி கோட்டிக்காரி, அப்படி இப்படி எதுவும் செஞ்சு வச்சிடாதடி. நம்ம அவன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். என்னது 2 லட்சம் ரூபாய் வாங்குனீங்களா? எதுக்கு வாங்குனீங்க? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ, வாயை தவறி உளறிட்டோமே. இப்ப எப்படி சொல்லி சமாளிக்க? நம்ம கல்யாண செலவுக்கு தான் 2 லட்சம் ரூபாய் சொல்லி கேட்டு வாங்கியிருக்கு. ஊர்பட்ட கடன் வேற இருக்கு, கடன் அடைக்கணும். என்ன செய்ய இவகிட்ட? ஐயோ, என்னமோ உளறிட்டோமே இப்படி. எம்மா மரியாதையே சொல்லுங்க, அவன்கிட்ட எதுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்குனீங்க? கல்யாண செலவுக்குன்னு வாங்கினேன். எம்மா பொய் சொல்லாதீங்க. ஏற்கனவே நமக்கு நிறைய கடன் இருக்கு. அந்த கடனை அடைக்கணுங்கிறதுக்காண்டி தானே அவன்கிட்ட வாங்கியிருக்கீங்க. ஆமாடி, அதுதான் வாங்கினேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் நல்லது. அந்த பையன் நல்ல வசதியான பையன், நல்லா கல்யாணம் முடிச்சா நல்லா வச்சுக்கிடுவான். நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காசை திருப்பி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஏடி கவிதா நில்லு. ஏடி உனக்கே தெரியும்ல நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. உங்க அப்பா கடனா வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டாரு. இப்போ அந்த கடனை நம்ம தான் அடைச்சு ஆகணும். ஏமா அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இனி விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்றீங்க. எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்லம்மா. நான் உன்னை கட்டாயெல்லாம் படுத்தல. ஆனா என்ன, நான் சொல்றதை மட்டும் நல்லா கேட்டுக்கோ. அந்த பையன் நல்ல பையன், நல்ல வசதியான பையன். அவனை நல்லா வச்சு பாத்துப்பான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. எனக்கும் அம்மா நல்லதுதான் நினைப்பேன். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ கவிதா. எம்மா எனக்கு வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, என்னை விட்டுருங்க. அந்த காசை திருப்பி கொடுத்துருங்கம்மா. எப்படினாலும் நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு எப்படினாலும் அந்த கடனெல்லாம் நான் அடைச்சிருவேம்மா. ஏடி புரிஞ்சுக்காம பேசாதடி. உனக்கு வயசு என்ன ஆகுது? 23 பிறந்துருச்சு. மரியாதையா நீ சொல்றத கேளு. அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? ஏம்மா 2 வருஷத்துல நான் எப்படினாலும் கடன் அடைச்சிருவேம்மா. எனக்கு 25 வயசுல கல்யாணம் முடிச்சா போதும். அது வரைக்கும் என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. சே, இந்த பிள்ளை என்னதான் சொல்லவோ தெரியல. இவளை ஒன்றும் சொல்ல முடியாது. இவ பாவம். எல்லாம் நம்ம கல்யாணம் முடிச்ச பாரு அந்த மனுஷன். அவன் ஊர்பட்ட கடனை வாங்கிட்டு ஓடிட்டான். அந்த மனுஷனால இப்ப நானும் என் பிள்ளையும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். சரி என்ன செய்ய, அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தையும் முடிக்கவும் கூடாது. சரி, அந்த காசை திருப்பி கொடுத்துருவோம். என்ன இந்த அத்தை ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருக்காங்க? அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்போம். ஆமாக்கா, நல்லா இருக்கீல்ல? சரி சரி சரி, எனக்கு ஊருக்கு வரீங்க? ஓ, அவங்க அக்காட்ட பேசிட்டு இருக்காங்களோ? சரி சரி. ஆமா ஆமா, பேரம்பத்தியில எப்படி இருக்காங்க? ஓஹோ சரி சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன், வச்சிருக்கேன்க்கா. என்ன சின்ன பொண்ணே ரொம்ப நேரமா இங்க தான் நிக்க போல? இல்ல அத்தை, மதிய சாப்பாடு என்ன செய்யலாம் கேட்கலான்னு வந்தேன். அதான் சரி, நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. அதான் சரி ஃபோன் பேசி முடிக்கட்டும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன். காலையில என் மகன் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாம்ல? 2 தோசை ஊத்தி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இப்ப தான் கிளம்புறாரு. சரிம்மா, நீ காலையில சாப்பிடல? இல்ல அத்தை, இனிமே தான் சாப்பிடணும். இன்னைக்கு நீ காலையில சாப்பிட வேண்டாம், நானும் சாப்பிடல, சரியா? என்ன இந்த அத்தை, அவங்க சாப்பிடலன்னா சரிங்களா? நம்மளையும் சேர்ந்து சாப்பிட வேண்டாம் சொல்றாங்க. என்னத்த ஒண்ணும் புரியல, எதுக்கு நீ சாப்பிட வேண்டாம் சொல்றீங்க? எல்லாம் காரணம் இருக்கு மருமகளே, சாப்பிட வேண்டாம். இன்னைக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு லீவு. என்னது சாப்பாட்டுக்கு லீவா? சனி ஞாயிறு லீவு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சாப்பாட்டுக்கு லீவு? எல்லாம் போக போக புரியும் மருமகளே. ஒன்னும் புரியல அத்தை. சரி மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்யணும்? மதியத்துக்கும் சாப்பாடு செய்ய வேண்டாம். என்னது மதியத்துக்கு சாப்பாடு செய்ய வேண்டாமா? என்ன சொல்றீங்க? காலையில சாப்பாடு செய்ய வேண்டாம், மதியமும் சாப்பாடு செய்ய வேண்டாங்கிறீங்க. என்ன இப்படி பண்றீங்க? என்னால ஒரு நிமிஷம் கூட சாப்பாடு இல்லாம இருக்கவே முடியாது தெரியுமா?
தெரியும் தெரியும். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். இன்னைக்கு ஒரு பெரிய விருந்து சாப்பிட போறோம் மருமகளே. என்னத்த சொல்றீங்க? விருந்து சாப்பிட போறோமா? எங்க? நம்ம பக்கத்துல கல்யாண மண்டபத்துல சாப்பாடு போடுறாங்கல்ல, அங்கதான் நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம். ஓஹோ, அதனாலதான் இன்னைக்கு காலையில சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்களோ? காலையில சாப்பிடாம இருந்தா தான் மதியத்துக்கு நல்லா சேர்த்து சாப்பிட்டு வரலாம். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். கற்பூரம் மாதிரி பிடிச்சிட்டாலே மருமகா. சரி அத்தை, அப்ப நான் கிளம்பி ரெடியாகி வாரேன். சரிம்மா, நல்ல பட்டு சேலையா கட்டிக்கோ சரியா? நானும் ரெடி ஆயிட்டு வரேன். நானும் ஒரு நல்ல சேலையா கட்டிட்டு வரேன். நம்ம 2 பேரும் கல்யாண வீட்டுக்கு போவோம். சரிங்க அத்தை. சே, நல்ல வேலை, இன்னைக்கு நம்ம சாப்பாடு போடாமையே கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினைச்சேன். ஒரு பெரிய விருந்து இருக்காம்ல, ஒரு புடி புடிச்சிட வேண்டிதான். சரி, மருமகா ரெடியாக போயிட்டா. நம்மளும் போய் ஒரு நல்ல பட்டு சேலையா போய் கட்டுவோம். எப்பா, எவ்வளோ சாப்பாடு! பிரியாணி, ஒயிட் ரைஸ், சிக்கனு, சூப்பு, சிக்கன் 65, தடபுடலான விருந்து தான் அத்தை இன்னைக்கு. ஆமா மருமகளே, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடலாம். ஆமா அத்தை, சாப்பிடுவோம். என்னம்மா எப்படி இருக்க? உன் நாத்தனா, உன் குழந்தையா, உன் மருமக எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. ஏமா, வேற எதுவும் வேணுமா? இப்ப தம்பி, இந்த சாப்பாடு போக இன்னும் 4 சாப்பாடு பார்சல் கட்டுப்பா. பார்சல் அதெல்லாம் கிடையாதுமா. இப்ப பாத்தில, இது மாப்பிள்ளையோட அக்கா தானே, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன். நாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க. அதனாலதான் சொல்றேன், இது எல்லாத்தையும் மொத்தமா பார்சல் கட்டி கொடு சரியா? அதுவும் 4-5 சாப்பாடு எக்ஸ்ட்ராவா நைட்டுக்கு வேணும். சரிம்மா. ஓ, மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களா? சரி சரி. அத்தை, மாப்பிள்ளையோட அக்கா உங்களுக்கு தெரியுமாங்கோ? நான் ஒரு நாள் பார்த்ததே இல்ல. எனக்கெல்லாம் தெரியாது மருமகளே, இதை பார்த்தாலே தெரியுது மாப்பிள்ளைக்கு அக்கா இதாத்தான் இருக்கும்னு. அதான் சும்மா எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு சும்மா கேட்டேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி. சரிம்மா, நல்லா அள்ளி பிறக்கி சாப்பிடு. சரி அத்தை. நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடுவியா? நீ சாப்பிட மாட்டேங்கியே சரியா? நான் எப்படி சாப்பிட்றேன்னு பாரு. யாத்தாடி, எல்லாம் ஒரிஜினல் பல்லுன்னு நினைக்கேன். நான் கூட பல் செட்டுன்னு நினைச்சேன். நல்லா கடிச்சு கடிச்சு வெளுத்து வாங்குறாங்களே. இம்மா வணக்கம். நீங்க யாரு? மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? வணக்கம் அண்ணாச்சி, வணக்கம். நாங்க மாப்பிள்ளை வீடும் கிடையாது, பொண்ணு வீடும் கிடையாது. இந்த மண்டபத்துக்கு ஏத்த வீடு. என்னத்த சொல்றீங்க? மாப்பிள்ளை வீடும் கிடையாது, பொண்ணு வீடும் கிடையாதா? அப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு மட்டும் தான் வந்தோமா? ஆமா மருமகளே, சாப்பிடறதுக்கு மட்டும் தான் வந்தோம். என்னத்த இப்படிலாம் சொல்றீங்க? என்னம்மா, உனக்கு விவரமே பத்த மாட்டேங்கி. நீ என்னைய மட்டும் அப்படி நினைச்சிட்டு இருக்க? நம்ம தெருவைங்க தான் வந்து நிக்குது பாரு. ஆமா, வனசக்கா சுந்தரிக்காவும் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கலையா யாரும்? அப்ப சாப்பிடதான் எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமாமா, பின்ன யார் எதுக்கு வர போறா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வந்திருக்காங்க கிளம்பி. அதான் நீ கிளம்பி வான்னு சொல்லி உன்னையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒத்தியில போக ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதனாலதான் உன்னையும் வான்னு கூப்பிட்டேன். ஓ, இதுக்கு ஐடியா பண்ணி தான் என்னை வான்னு கூப்பிட்டீங்களாங்க? ஆமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அத்தை, அங்க பாருங்க, அவங்க மகளும் வந்திருக்கா. ஆமாமா, இங்க ஃபங்க்ஷன் நடக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் போன் போட்டு வர சொல்லிடுவேனே. அவ குடும்பத்தோட எல்லாரும் வந்திருக்காங்களே. ஆமா, ஒட்டுமொத்த பேரும் இங்கதான் வந்திருக்காங்க. நல்ல குடும்பம்.